வாழ்க்கையில் கனவுகள் அப்படிங்கிறது எப்படியும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஏற்படாமல் இருக்கவே செய்யாது. இந்த கனவுகள் பலருக்கு தொல்லையாகவும், சிலருக்கு சந்தோஷத்தையும், சிலருக்கு கடும் மன உளைச்சல்களையும் அது கொடுத்துருது. முதல்ல கனவுனா என்ன அப்படின்னா, உள் மனது நினச்சது ஆள் மனதுக்குள்ளே போகாமல் இடையிலேயே தங்கிடுறது. நம்மளோட ஆசையாக இருக்கலாம், அல்லது நம்மளோட கோபமாக இருக்கலாம், அல்லது நம்ம வாக்குவாதங்களில் ஈடுபட்டு ஒரு டிப்ரெஷனில் இருக்கக்கூடியதாக இருக்கலாம். இது எல்லாமே என்னாகும் அப்படின்னா, நம்மளுடைய உள்மனதிலிருந்து ஆழ் மனதுக்கு சில நேரங்களில் போயிடும், சில நேரம் போகாது. அப்படி போகாமல் இருக்கிறது நம்மளோட சிந்தனையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அது கனவுகளாக பிரதிபலிக்கும் அப்படிங்கிறதான் அறிவியல் ரீதியாக சொல்லப்படுற கருத்து. ஆனால் நம்ம வாழ்க்கையில் திடீர்னு சில கனவுகள் நமக்கு அடுத்து நடக்க போகிறத காட்டி கொடுக்கும். அது நம்ம இல்லைன்னு மறுக்கவே முடியாது. நம்ம வாழ்க்கையில் அது நிறைய நடந்திருக்கும். அப்போ கனவுகள் நம்ம வாழ்க்கையில் நிறைய தொடர்புகளை அது ஏற்படுத்திடுது. நிம்மதியாக தூங்குறவங்களுக்கு கனவு வராது. மன உளைச்சலில் இருக்கவங்களுக்கு தான் ஏதாவது கனவுகள் டார்ச்சர் பண்ணோம் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. கனவுகள் சில விஷயங்களாக நமக்கு சொல்ல வரும். பின்னாடி நடக்கிறத முன்னாடியே சில கனவுகள் நமக்கு சொல்லி தந்துடும். அந்த கனவு பலன்கள் அப்படிங்கிறது எல்லா நேரத்தில் வர கனவுகளும் பலிக்கிறதில்ல. ஏன்னா சில குறிப்பிட்ட நேரத்தில் வரக்கூடிய கனவு தான் பலிக்கும். கனவுகள் பலிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது அதிகாலையில் இருக்க அந்த 3 மணி நேரத்துக்குள் நடக்கிற விஷயங்கள் தான். இதெல்லாம் இமீடியட்டாக உங்களுக்கு பலனை கண்டிப்பாக கொடுத்துருது. இந்த கனவுகள் எல்லாம் உடனடியாக பலிச்சிருதா, அல்லது எல்லா கனவுகளும் பலிக்குமா அப்படின்னா, சில கனவுகள் மட்டும் திரும்ப திரும்ப வரும். அந்த கனவுகள் தான் இமீடியட்டாக பலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு அமைஞ்சிரும். அதனால் அடிக்கடி வரக்கூடிய கனவுகளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அந்த கனவுகள் உங்களுக்கு நன்மைகளையும் தீமைகள் இருந்தால் சுட்டி காட்டக்கூடியதாகவும் அது கண்டிப்பாக அமையும்.